சின்ன பிள்ளையில ஏதாட்டி ஒரு பொருளை ஊரெல்லாம் தேடினாலும் கிடைக்காது. அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் அம்மாட்ட போய் கேட்டால், நான் மட்டும் இப்போ எடுத்தேன் உனக்கு இருக்கு அப்படின்னு 2 கண்ணு முழிச்சிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே போவாங்க. அவங்க கையில் கிடச்சிரும். எப்படிடா இது அம்மாவுக்கு மட்டும் கிடைக்குதுன்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ நானே அந்த அம்மாவாயிட்டேன். என் கணவருக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நான் போனால் அதை எடுத்து கொடுத்துட்றேன். ஒரு வேளை ஒரு வயசுக்கு மேலே பொண்ணுங்களுக்கு மட்டும் சூப்பர் பவர் வந்துருதோ என்னமோ தெரியல. அப்புறம் இந்த கடைக்கு நான் போனாலே கடைக்கார அண்ணன் என்னை பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. ஏம்மா உருளைக்கிழங்கு நீ என்கிட்ட ஒரு வாட்டி வாங்கினேன்னா மாதம் ஃபுல்லாக வாங்குவேன், 2 கிலோ போடவா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ மொத்தமாக வேணான்னு சொன்னால் ஏதாவது நினச்சிருவாங்கன்னு 1 கிலோ போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இது எப்போ காலி பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் வடைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கையில் தண்ணியை நல்லா முக்கணும். செகண்ட் மாவு எடுத்து ஓட்ட போடணும். ஆனால் செகண்ட் ஸ்டெப் எனக்கு வழக்கம் போல் வரல. ஸோ அகெயின் போண்டா தான். இனிமேல் டிப்ஸ்ன்னு எதுவும் ட்ரை பண்ண போகிறதுல போண்டா மட்டும் தான் இங்கே விற்பனை செய்யப்படும்னு எழுதிய மண்டையில் ஒட்டிக்க போகிறேன். அப்புறம் ஸ்ரீரங்கம் புளியோதரை இப்படி பண்ணால் வந்துடும் அப்படி பண்ணால் வந்துடும் எக்கச்சக்க வீடியோ அத்தனையும் பார்த்துட்டு பண்ணாலும் எனக்கு கிடைச்சது வந்து கடைசி வீட்டு புளியோதரை தான். அதான் இனிமேல் ஸ்ரீரங்கம் புளியோதரை வேணும்னா ஸ்ரீரங்கம் போவேனே தவிர வீடியோ பக்கம் போயிடக்கூடாது. ஆனால் என் தட்டு பார்க்க அழகாக இருக்குல்ல.